வணக்கம் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளோட சூரிய குடும்பமும் நம்ம பூமியும் இப்போ இருக்கிற மாதிரி எப்போவுமே இருக்குமா? கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா சூரியனுக்கும் வயசாகிட்டே இருக்குது. அதோட வாழ்க்கை முடியும் போது நம்ம சோலார் சிஸ்டம் ஃபுல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு இடமா இந்த பூமி இருக்காது. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா நம்ம பூமி அழிகிறதுக்குள்ளே நம்ம பூமி மாதிரியே இருக்கிற இன்னொரு உலகத்தை தேடி நம்ம ஷிஃப்ட் ஆகணும். அந்த மாதிரி மனிதர்கள் வாழ தகுந்த ஒரு உலகத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியிலிருந்து 124 ஒளியாண்டுகள் தூரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு கோள் தான் K2-18b. என்னது ஏதோ சரியில்லையே. 124 ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்குன்னா லைட்டோட ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை எடுத்துக்கிட்டு போனால் கூட அந்த கோளை ரீச் பண்ணுறதுக்கு ஒரு தலைமுறையே ஆகிடுமே. என்ன பண்ணுறது, பக்கத்தில் நாம் வாழ்கிற மாதிரி எந்த கோளும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் கொஞ்சம் தூரமாக தான் போக வேண்டியது இருக்குது. 2015 கெப்லர் டெலஸ்கோப் மூலமாக இந்த கோள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நமக்கு இருக்கிறது பெரிய சைஸ் சூரியன், ஆனால் இதுக்கு இருக்கிறத ஒரு சின்ன சைஸில் சிவப்பு கலர் சூரியன். இதோட வெளிச்சம் கூட கம்மியாக தான் இருக்கும். K2-18 அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சூரியனை சுற்றி தான் நாம் தேடி வந்த K2-18b கோள் சுற்றிட்டு இருக்கு. இதோட சேர்ந்து K2-18c அப்படிங்கிற இன்னொரு கோளும் சுற்றிட்டு இருக்கு. அப்போது இந்த சோலார் சிஸ்டத்தை பொறுத்தவரை ரெண்டு கோள் தான் K2-18 நட்சத்திரத்தை சுற்றி வருது. அதில் K2-18b தான் வாழ்கிறதுக்கான தகுந்த இடமானு நம்ம பார்க்க போகிறோம். 2015 கெப்லர் டெலஸ்கோப் மூலமாக இது கண்டுபிடிக்கப்பட்டாலும் 2019 ஹப்பிள் டெலஸ்கோப் மூலமாக இதோட வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் நிரம்பிய வாயுக்களும் நீராவியும் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஒரு கோளோட வளிமண்டலத்தில் நீராவி இருக்குன்னா அங்கே தண்ணி இருக்குன்னு தான் அர்த்தம். இதை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி இந்த வருஷம் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் இந்த கோளில் கடல்கள் இருக்கிறதா சில இன்ஃபர்மேஷன் அனுப்பியிருக்கு. நம்ம வாழ்கிறதுக்கான முக்கிய ஆதாரமே தண்ணி தான். அந்த தண்ணியே இந்த K2-18b இருக்குது. அப்படிங்கிறப்போ இது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, வெப் டெலஸ்கோப் இந்த கோளோட வளிமண்டலத்தில் கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், அமோனியா, அப்புறம் முக்கியமாக டைமெத்தில் சல்ஃபைடு இருக்குது அப்படிங்கிறத இது கண்டுபிடிச்சிருக்கு. அதில் ஏன் டைமெத்தில் சல்ஃபைடை முக்கியமாக சொல்கிறேன்னா, இந்த டைமெத்தில் சல்ஃபைடு நம்ம பூமி உருவான தொடக்கத்துலேயும் இப்போவும் கடலில் வாழ்கிற பைட்டோ பிளாங்டன் அப்படிங்கிற நுண்ணிய உயிரினங்கள்லேருந்து உருவாகுது. அப்போது இதே டைமெத்தில் சல்ஃபைடு இந்த K2-18b இருக்கிறதால இதோட கடல்கள்லேயும் நுண்ணுயிர்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த நுண்ணுயிர்கள் காலப்போக்கில் பரிணாம வளர்ச்சி மூலமாக ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணும்போது நாம் வாழ்கிறதுக்கான ஒரு இடமா இந்த K2-18b மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, கடல் உருவான ஸ்டார்டிங்கில் நம்ம பூமி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போது இந்த K2-18b இருக்குது. அப்போது நம்ம பூமி அழியும் போது இந்த K2-18b நாம் வாழ்கிறதுக்கான ஒரு இடமா மாறியிருக்கலாம் அப்படின்னு கணிக்கப்படுது. சரி, ஓகே, ஒருவேளை நாம் கெஸ் பண்ண மாதிரியே நடந்து நம்ம பூமி அழியறதுக்கு முன்னாடியே ஒரு ராக்கெட்டை எடுத்துக்கிட்டு K2-18b கோளுக்கு நாம் போனோம்னா, சாரி இப்போ இருக்கிற ராக்கெட்லாம் எடுத்துக்கிட்டு போனோம்னா அங்கே போகிறதுக்கு பல மில்லியன் வருஷங்கள் ஆகும். லைட் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஸ்பேஸ் ஷிப்பை உருவாக்கினா மட்டும்தான் 124 வருஷத்துலேயே போயிடலாம். சரி, அப்படியே போனாலும் நாம் பூமியில் இருக்கிறதுக்கும் K2-18b இருக்கிறதுக்கும் என்ன மாதிரியான வித்தியாசங்கள் இருக்கும்? நம்ம பூமியை விட 8 மடங்கு இது பெருசாக இருக்குது. இதை ஒரு சூப்பர் எர்த்துனே சொல்லலாம். இதனால் இதோட ஈர்ப்பு விசையும் அதிகமாக இருக்குது. பூமியில் நம்ம நார்மலாக ஃபீல் பண்ணுற வெயிட்டை விட 37% அதிகமான வெயிட்டை K2-18b நாம் ஃபீல் பண்ணுவோம். இந்த கோளோட ஒரு பக்கம் ஸ்டாரை நோக்கி லாக் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ எப்படி நிலாவோட ஒரு பக்கத்தை மட்டுமே நம்ம பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த கோளோட ஒரு பக்கம் எப்போவுமே நட்சத்திரத்தை நோக்கி தான் இருக்கும். இதனால் ஒரு பக்கம் எப்போவுமே இருட்டாகவும் இன்னொரு பக்கம் எப்போவுமே வெளிச்சமாகவும் இருக்கும். பூமியில் இருக்கிற மாதிரி டே அண்ட் நைட் இருக்காது. சரி, இப்படி இருந்தால் இந்த கோளில் நம்மளால் எப்படா வாழ முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிச்சமாக இருக்கிற பக்கமும் இருட்டாக இருக்கிற பக்கமும் மீட் பண்ணுற சென்டர் சர்க்கிள் லைன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். இது இந்த கோளில் இருக்க ஒரு மைனஸ் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த சென்டர் சர்க்கிள் லைனை தாண்டி இந்த கோளில் வேறு எங்கேயும் நம்மளால் போக முடியாது. ஏன்னா இதோட இருட்டான பக்கத்தில் -73°C கடுமையான குளிரும், இதோட வெளிச்சமான பக்கத்தில் 47°C கடுமையான வெயிலும் அடிக்கும். இதனால் டே அண்ட் நைட் மீட் பண்ணுற பகுதியில் மட்டும்தான் நம்மளால் வாழ முடியும். சரி, ஏன் இப்படி இதோட ஒரு பக்கம் இதோட ஸ்டாரோட லாக் பண்ணப்பட்டிருக்குன்னா, இது இதோட நட்சத்திரத்தை சுற்றுற காலமும் தன்னைத்தானே சுற்றிக்கிற காலமும் ஒரே மாதிரி இருக்குது. அதுதான் 33 நாட்கள். இந்த கோளை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷங்கிறதும் ஒரு நாளுங்கிறதும் ஒன்று தான். அது 33 நாட்கள். அப்புறம் யோசிச்சு பாருங்கள், இந்த கோளில் ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம பர்த்டே கொண்டாடலாம். இந்த K2-18b இதோட சோலார் சிஸ்டத்தில் ஹேபிட்டபிள் ஜோனில் இருக்கிறதால தண்ணி பனிக்கட்டியாவோ நீராவியாவோ மாறாமல் திரவமாக இருக்கும். இதுவும் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். எல்லா ஸ்பேஸ் டெலஸ்கோப் மூலமாகவும் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் தான் K2-18 பற்றி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஃப்யூச்சரில் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைக்கும். அதை வச்சு இது நமக்கான பூமியாக மாறுமா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.
ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ஆர்கே. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். K218B பற்றி நான் சொன்னதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்துச்சி, அதை பற்றினா உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பைவோல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.